ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அண்ட் ஒரு சில சீன் குழப்பமாக இருந்தாலும் கோவான் ஃப்ளோவில் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த அனிமே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு லைக்கை போட்டு விட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட தொடக்கத்தில் ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ளே போக அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தான் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஹீரோக்கும் பார்த்தவொடனே புரிஞ்சிருது ஒட்டுமொத்த பேருமே கில்லிங் இன்டென்ட்ல பார்க்குறானுங்கன்னு. டக்குன்னு அங்கே இருக்கிற பொண்ணை கண்ணை அடிக்க அங்கே இருந்த எல்லாருமே பழையபடி ஃபன் மோடுக்கு போயிடுறானுங்க. கைப்புள்ள வாயை போந்துட்டு உள்ளே போக ஹீரோ லாக்க போட்டு இங்கே சரியில்லை நம்ம கிளம்பலான்னு வெளில போகிறான். ஆனால் அந்த மேன்ஷனோட லீடர், இருங்க எங்கே போகிறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. இதை யூஸ் பண்ணி கைப்புள்ள சைலண்ட்டாக கீழே பூந்துடுறான். அந்த மேன்ஷன் லீடர் என்ன சொல்கிறான்னா, மேலே இருக்கிற ரூம் ரொம்பவே பெருசாக இருக்கும், நீங்கள் தாராளமாக அங்கே தங்கலாம். இன்னைக்கு நம்ம ஹீரோ நீங்கள் சொன்னது நன்றி, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல நம்ம பிரின்சஸோட நிலைமை மோசமாகுது. அவன் அப்படியே பிரின்சஸை சொல்லலான்னு வர, என்ன பண்ற நீ? அவனும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க, இப்போ வேற மழை பெய்யுது, இந்த டைம்ல நீங்க வெளில போனீங்கன்னா இந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து, ஆல்ரெடி இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இன்னைக்கு ஒரு நைட் இங்கே நீங்க ரெஸ்ட் எடுங்க, காலையில நான் டாக்டரை வர சொல்றேன்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாததுனால சரின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே போனோடனே அந்த மேன்ஷனோட லீடர் வில்லத்தனமா பார்க்கறான். மேலே வந்த ஹீரோ ஜன்னல் வழியா எட்டி பார்க்க ஸ்கெட்சி போட்ட மாதிரி எல்லாத்துலயும் ஆளு. இது ஒரு இல்லீகல் ஷாப்னு நினைக்கிறேன். கீழே இருந்த எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒன்னா பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அது பாக்குறதுக்கு பிரின்சஸ் மாதிரி தான் இருக்கு. நான் தூரத்துல இருந்து ஒரே தூரத்தை தான் பார்த்துருக்கேன். அந்த மேன்ஷனோட லீடரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கண்டிப்பா சூயூ தான். கத்தியோட வந்த ஒருத்தன், இது என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஜிஜிபி மேட்டர்னு சொல்ல அந்த மேன்ஷன் ஹெட்டும், ஒரு நிமிஷம் நெல்லு, அவங்க கையில தான் இன்னும் அந்த எக்ஸ்போ இருக்கு, அவ பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஆனா அங்க இருந்த லேடி, இதை என்கிட்ட விட்டுருங்க, ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், அவகிட்ட இருந்த ஹேர் பின்ன ட்ரிங்க்ல கலக்க அது ஒரு பாய்சனா மாறுது. மேன்ஷன் ஹெட் சிரிப்பா போட்டுறான். ஆனா நம்ம கைப்புள்ள இவனுக்கு ரூட்டு போறதெல்லாம் கீழே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சைடு பிரின்சஸ் சூ பொறுமையா எழுந்துக்க, எங்க இருக்கான் இப்ப நான் சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரமா அவன் ஏன் ஏந்துக்கல, ஒரு வேலை அவன் பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, என்னடா பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ எழுந்துக்க, பிரின்சஸும் டக்குன்னு கண்ண முடிடுறான் மயங்கன மாதிரி. நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் ஈரமா இருக்கும்ல மாத்தலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா, இல்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஒரு நல்ல பையன், என் பேரு கெட்டு போயிடும். ஆனா அவன் இப்படியே இருந்தா அவளோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமே. நம்ம கைப்புள்ள சரியான நேரத்துக்கு உள்ள வர அவனோட கண்ணுக்கு இவன் பண்றதெல்லாம் வேற மாதிரி தெரியுது. டே முட்டா பையலே, ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது நீ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறியா, பையல வெக்கமா இல்லையாடான்னு கிளின்னு கிளிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. அப்படியே கைப்புள்ளியா கீழே நடந்ததெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, அவங்க எல்லாருமே வாரியர்ஸ் தான், நம்மள தூக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும், இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா நம்மளால இங்க இருந்து கிளம்பவே முடியாது, அந்த மாதிரி கைப்புள்ள சொல்ல நம்ம ஹீரோவும் உள்ள மட்டும் இல்லடா மேன்ஷன் வெளியவும் சுத்து போட்டாங்க. இந்த டைம் நான் மட்டும் தனியா இருந்தேன்னா வெளியே போறது அவ்வளவு கஷ்டம் ஒன்றும் கிடையாது, பட் ஆனா கூட இந்த பொண்ணு வேற இருக்கா, இந்த மாதிரி நிலைமையில இவளை வெளியே கூட்டிட்டு போறது ரொம்பவே கஷ்டம் தான். ஹீரோ டக்குன்னு எக்ஸ்போ எடுத்துன்னு அந்த டோரை ஓபன் பண்ண இதை பார்த்து நம்ம கைப்புலாம் டென்ஷன் ஆயிடுறான். ஏண்டா ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கா, இவளை எப்படா இங்க விட்டுட்டு போறது, நம்ம இவளை இங்க விட்டுட்டு போனா இவளோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா. பட் ஆனா நம்ம ஹீரோ வெளியே போல கதவை சாத்திட்டு உள்ள திரும்ப கரெக்டா பிரின்சஸும் எழுந்துடுறா. நீ இங்க இருந்து போனோம் தானே நினைச்ச, எதுக்காக திரும்பி வர, ஏன் நீ போல, ஹீரோவும் ஒரு மாஸ்டரா உன்னை விட்டுட்டு எப்படி போறது, நான் தானே உன்னை பாத்துக்கணும், நீ ரொம்ப யோசிக்காத, இந்த மேன்ஷனுக்கு உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நானே வெளியில இட்டு போவேன், அதுக்கப்புறம் நீ உன் விருப்பத்துக்கு என்ன வேணா பண்ணு, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல பிரின்சஸ் என்ன சொல்றானா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நானும் என்னோட எக்ஸ்போவன் தான் டார்கெட், நீ கிடையாது, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கறேன், நான் அதை பெக் பண்றேன்னு கூட நினைச்சிக்கோ, நான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு எப்படியாவது ஹோல்ட் பண்றேன், இந்த எக்ஸ்போவை மட்டும் டாங்சூ கிங்டத்துக்கு கொண்டு போயிடு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஷரை நான் இழக்க விரும்பல, இந்த மாதிரி அவ சொல்றா. சரி ஹீரோவை நான் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி வருவேன்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நேரமோ இல்ல அப்புறமோ எப்படி இருந்தாலும் ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இறந்துருவேன், பட் ஆனா அவளோட கண்டிஷனே ஆல்ரெடி மோசமா தான் இருக்கு, பேசிட்டு இருக்கும் போதே மயங்குறா, எனக்கு உதவி பண்ணு, எப்படியாவது நீங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோவா அதெல்லாம் முடியாது ஒன்னா போலான்னு சொல்ல அவன் மயங்கிடுறா. சூனியக்காரி என்னாச்சு, சைட்ல இருந்த கைப்புள்ள இம்மோட்டல் லீஃப் எடுத்து காட்டுறான். அடப்பாவி, இதையே நான் முன்னாடியே யோசிக்கல. ஹீரோவா அதுல இருந்து ஒரு லீஃப் எடுத்து அவளுக்கு கொடுக்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்னடா எழுந்துருவா மாட்டாளா, சடனா எழுந்த பிரின்சர் கிருட்டுன்னு கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் மடக்கு குச்சிடு, கரமா இருக்கு என்ன தடா கொடுத்தேன், எனக்கு நான் என்ன பெருசா இம்மோட்டல் லீஃப் தான் கொடுத்தேன், எவ்வளவு தைரியம் தான் அதை கொடுத்துருப்பேன், அட முட்டா பையில அதை ஒரு எலிக்சரியில டேப்லெட்டா மாத்தி தாண்டா யூஸ் பண்ணணும், டைரக்டா குடிச்சா அது டாக்ஸிக்டா, என்ன பண்ண ஒரே வெளிதான், தள்ளி போடான்னு போயிட்டு அவ கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றா. பட் ஆனா அது ஃபெயிலியர் தான், என்னோட இன்னொரு பவர் சுத்தமா என்கிட்ட இல்ல, இது என்னடா டெக்னிக் நீ ஹீரோ பார்க்க, என்னோட மாஸ்டர் எனக்கு சீக்கிரட்டா சொல்லி கொடுத்தது, இன்னொருத்தவங்களோட மானா பவரை நமக்குள்ள எடுத்துக்கலாம், நம்ம ஹீரோவும் மானா பவர், ஐயோ உண்மையிலேயே நீ சூனியக்காரி தானா,
அப்பெல்லாம் கிடையாது, நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது பிரின்சஸ் கதறிட்டு இருக்கா. பட் ஆனா உன்னோட பவர் கொஞ்சம் கூட எனக்கு. ஐயோ என் பவரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ஹீரோ ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. இவங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல கதவு தட்டி மாஸ்டர் இன்னும் நீங்க தூங்கலன்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு குரல கொடுக்குறா. நம்ம ஹீரோ டக்குன்னு பிரின்சஸ் அசைய முடியாத லாக் பண்ணி அவளை ஒரு கபோர்டுக்குள்ள உட்கார வச்சு பக்கத்துலயே எக்ஸ்போவும் நீயே பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றான். ஹீரோ கதவை திறக்க அவ அப்படியே இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றா. அந்த பொண்ணை அப்படியே சுத்தி கீத்தி பார்த்துட்டு என்ன அந்த எக்ஸ்போவையும் காணும் அந்த பொண்ணையும் காணும். ஒருவேளை ஹெட்டுக்குள்ள ஒலிக்க வச்சிருக்கானோ. நிறைய வச்சுட்டு இருக்கும் போது என்ன அங்க பாக்குற? நான் அந்த பொண்ணும் பாய்சன் கலந்த ட்ரிங்க ஹீரோவுக்கு கொடுக்க அதை வாங்கின ஹீரோ எனக்காக நீ டான்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்ல அந்த பொண்ணும் எனக்கு வெக்கமா இருக்கு ஆனா நீங்க கேட்டதால ஆடுறேன்னு டான்ஸை ஸ்டார்ட் பண்ண இந்த கேஃபை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பாய்சனை பின்னாடி ஊத்திடுறான். நீ மட்டும் தான் விளையாட்டு காட்டுவியா? நான் காட்டுறான் பாருன்னு ஹீரோ அந்த பொண்ணை செடியூஸ் பண்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க. பாய்சன் பாட்டிலும் கீழே விழுந்து உடஞ்சிடுது. அந்த பொண்ணு இந்த கேப்பை யூஸ் பண்ணி நீங்க இருங்க நான் போய் உங்களுக்காக இன்னொரு கப் பாட்டில் கொண்டு வரேன்னு போறா. நம்ம ஹீரோவும் கொய்யால என்னையவே டேம் பண்ணலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணு கீழே இறங்க என்னப்பா போன வேகத்திலேயே திரும்ப வந்துட்ட, எதுவும் வேலைக்கு ஆகலையா? எங்க எழுப்பு ஏதாவது வேணுமா? கருகிறவங்களாம் கண்டமேனி கலாயிறானுங்க. அந்த பொண்ணா சொல்லிட்டா அவனை நான் பாத்துக்கிறேன். இந்த சைடு 2 பேர் வெளியே காட் பண்ணிட்டு இருக்க. 2 நீடல்ஸ் அடுக்குன்னு சடனா அவன் கழுத்துலயே இறங்குது. என்னன்னு பார்த்தா அந்த பிளாக் லயன் வந்துருக்கு. இந்த சைடு அந்த பொண்ணு நேரா நம்ம ஹீரோ ரூம்குள்ளேயே போறா. போன வேகத்திலே கர்டன்ல கைய வைக்க நம்ம ஹீரோ டக்குன்னு சஜக்குன்னு லாக் பண்ணிடுறான். நீ என்னையவே செடியூஸ் பண்ணி பாய்சன் பண்ணலான்னு பாக்குற, அவ்வளவு தைரியமா உனக்கு? ஒரு நிமிஷம் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு ஹீரோ பார்க்க சடனா அந்த பொண்ணு நீடில வச்சு அட்டாக் பண்றா. 2 பேரும் ஒட்டுக்கா பெட் உள்ள பாய. ராயல் சிஸ்டர் நீங்களான பிரின்சஸ் பாக்குறா. இது வேற யாரும் இல்ல, போன எபிசோட்ல வந்து அந்த ஜாங் பொண்ணு தான். பிரின்சஸ் அவகிட்ட சொல்லலான்னு வர ஒரு முறைதான் முறைக்கிறா. பிரின்சஸ் ஒன்று அடியே முட்டா பையில எதுக்குடா ராயல் பிரின்சஸ் மேலே கை வச்ச? ஹீரோ எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஒரு டான்சிங் லேடின்னு நினைச்சேன். சைடு அந்த ஜாங் பிரின்சஸ் என்ன சொல்றான்னா அந்த லீஃபோட பவரை சீக்கிரமா வெளில எடு, இதுக்கப்புறமா தாமதிக்காதுன்னு சொல்றா. பிரின்சஸும் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, என்கிட்ட பவரே இல்லை. உள்ள பூந்த ஹீரோ அவன் சிஸ்டர் தானே அவகிட்ட இருந்து பவர் எடுத்துக்கோ. நம்ம சோகம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் டாவ் கல்டிவேட்டர், என்னோட பவர் இவளோட அதிகம், கண்டிப்பா இவளோட உடம்பு அதை ஏத்துக்காது, நீ தான் அதுக்கு பொருத்தமா இருப்பேன்னு சொல்றா. இதுதான் பாவம் அக்கா தங்கச்சியும் சேர்ந்து என்ன போட்டுருவீங்க போல இருக்குது. ஆனா வெளியே போய் ஆளை பூச்சின்னு வரனே, அவன் பவரை உறிஞ்சி எடுத்துக்கோ. நம்ம சோகம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ வெளியே போய் எதாவது ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே உசாராயிடுவாங்க, உடனே பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இவளை கியூர் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன் 10% மேல நீ என் பவரை எடுக்க கூடாது. அவ பிரின்சஸும் அதுவே எனக்கு போதுன்னு சொல்றான். நம்ம ஜோ நீங்க 2 பேர் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது யாரும் குறுக்க வராம நான் ப்ரொடெக்ட் பண்றேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் பிரின்சஸும் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் போதுமான அளவு எடுத்துட்ட நிறுத்துன்னு சொல்ல பிரின்சஸும் ஓகேன்னு சொல்லிட்டு நிறுத்தினா டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹீரோ கிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம பிரின்சஸாலையும் அதை கட்டுப்படுத்த முடியல, ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஓவர் பவர் வெளியே வருது. கீழே இருக்கிறவனுங்களும் பரவாயில்ல அந்த டீமன் லேடி இவ்வளவு பவர்ஃபுல்லா, வேலையை சீக்கிரம் முடிச்சிருவாப்பலன்னு பார்த்துட்டு இருக்க. வெளியே இருந்து ஒருத்தனை கத்திட்டே உள்ள ஓடியாரான் பிரச்சனைன்னு. இந்த டீமன் லேடி அங்க தாக்கப்பட்டு இருக்கா. இங்க இருந்தானுன்னா அப்பனா உள்ள போனது யாருன்னு உசாராயிடுறானுங்க. இந்த சைடு பவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. சடனா அட்டாக் பண்ண உள்ள இருந்து ஆளுங்க வர ஃபைட் போயிட்டு இருக்க. இந்த சைடு அந்த மேன்ஷனேட்டு உள்ள பூந்துடுறான். இவங்களாலேயும் எதுவும் பண்ண முடியல. இதுதான் அந்த எக்ஸ்போவான்னு பார்த்துட்டு இருக்க. சடனா நம்ம கைப்புள்ள வாயிலே ஒரு பஞ்சை போட்டுட்டு எக்ஸ்போவை தூக்கின்னு ஓடிடுறான். இந்த சைடு பிரின்சஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஓவர் பவர் அப்சர்வ் பண்ணிட்டா. ஒரு கட்டத்துல ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து ஒயிட் கலர்ல ஒரு பவர் வெளியே வர அதை பார்த்த ஹீரோ இது கண்டிப்பா என்னோட இன்னர் பவர் கிடையாது. ஷாக்லயே பார்க்க அப்படியே அந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எல்லாரோட கண்ணும் அந்த எக்ஸ்போ மேலதான் இருக்கு. அந்த சாங் பிரின்சஸ் ஃபைட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வந்த பவர் அது இன்னர் பவர் இல்லைன்னு சொன்னா. பட் ஆனா ஒருவேளை அது அவனோட லைஃப் எசன்ஸா இருக்குமா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் நண்பர்களே.